ஐயா, அடுத்தது கடகராசி. இந்த கடகராசியோட குணாதிசயம், அடுத்தது அவங்களும் நிறைய கடன் பிரச்சனையில இருப்பாங்க. எல்லாம் இப்பதான் நான் டைம் நல்லா இருக்கு. இப்ப இந்த கடன் பிரச்சனையில நீங்க சொல்லும்போது அந்த பரிகாரம் பண்ணி அவங்களும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரணும். அதான் இந்த ஏமாளின்னு சொல்லக்கூடாது. அப்ப தெரிஞ்சே விட்டு குடுப்பாங்க. அறிவு எப்பவுமே இருக்கும். இந்த கடகராசிக்கு தன்மையே பொறுமையா இருந்து, ம். யோசிச்சு முடிவெடுக்கிற ராசி. ம். இந்த ராசியில தான் குரு உச்சம் பெறுங்க. இந்த குரு உச்சம் பெறனால அறிவே தன் துணையாக இருக்கும். கிரியேட்டிவிட்டி வரணுங்கிறது. இந்த ராசிக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. ம். அப்ப ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி ம். டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாநிலத்த விட்டு வெளிய போனது இந்த ராசி. ம். வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது இந்த ராசியா இருக்கும். இந்த ராசி தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் அப்படிங்கிற ராசி இந்த ராசியா இருக்கும். ம். பொதுவா இந்த ராசி ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னா என்ன பரிகாரம் இருக்கு? முதல்ல கடன் சம்மந்தப்பட்ட பரிகாரம் வந்து எதனால கடன் வருதுன்னா, ம். இவங்க இடம் சம்மந்தப்பட்டத வாங்குனது ஒன்று. ம். இன்னொன்னு நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்தது ஒன்று. ம். வணக்கம் எல்லாருக்குமே. நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரொம்ப வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அந்த சேனல் இவ்வளோ பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் கண்டங்கள் அந்த கட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், என்ன சொத்து வாங்க போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குழந்தை குட்டிங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஜோதிடம் தாங்க நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான். ஜோதிடர் உலகத்தில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் எல்லாமே புது விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தருடைய குணாதிசம் எப்படி இருக்குது, ஏன்னா 12 ராசியோட குணாதிசயம் நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இப்போ நிறைய பேர் கடனில் இருக்கோம். எல்லாரும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், காலேஜுக்கு பணம் கட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டில் வாழ்க்கை எப்படி போகிறது அதுக்கு நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து ஆகணும். அடுத்தது உங்களோட குணாதிசயம், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை தானே? அப்படி நம்ம 12 ராசியோட குணாதிசயமும் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், மீண்டு வர்றதுக்கு நான் ஐயாவை தான் நான் கேட்க போகிறேன். 12 ராசி அதில் உங்கள் ராசியும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கும் புரியும். இப்படி நானே பேசிகிட்டு இருந்தால் எப்படி? நம்ம ஜோதிடர் விஜயகுமார் ஐயாவை நம்ம சந்திப்போம். அவர் வாயாலே அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் 12 ராசிக்கு நம்ம கேட்டுக்கலாம். ஓகே ஐயா, அடுத்தது கடகராசி. இந்த கடகராசியோட குணாதிசயம், அடுத்தது அவங்களும் நிறைய கடன் பிரச்சனையில் இருப்பாங்க. எல்லாம் இப்போ தான் நான் டைம் நல்லா இருக்கு. இப்போ இந்த கடன் பிரச்சனையில நீங்கள் சொல்லும்போது அந்த பரிகாரம் பண்ணி அவங்களும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரணும். சொல்லுங்க. கடகராசி எப்படி இருக்கு? கடகராசிங்கிறது தாய்ப்பாசம் உள்ள ராசி. ஓ. உணர்ச்சி மிக்க ராசி, அன்புக்கு கட்டுப்படுற ராசி. அப்போ ஒரு சில இடத்துல இந்த ஏமாளின்னு சொல்லக்கூடாது. அப்ப தெரிஞ்சே விட்டு கொடுப்பாங்க. அறிவு எப்பவுமே இருக்கும். இந்த கடகராசிக்கு தன்மையே பொறுமையா இருந்து, யோசிச்சு முடிவெடுக்கிற ராசி. இந்த ராசியில் தான் குரு உச்சம் பெறுங்க. இந்த குரு உச்சம் பெறனால அறிவே தன் துணையாக இருக்கும். அப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். நிறைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசாங்க அரசியல் துறையில் வாய்ப்பு அதிகம். இவங்க மனசுக்குள்ள இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். இதுதான் தத்துவம், இந்த கொள்கைகள். அப்போ நிறைய அந்த டீ கடை பெஞ்சில் ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னா அங்கே ஒரு கடகம் இருக்கும். கடகம் இருக்க கடக லக்னமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஏன்னா இவங்களுக்கு அங்கே முதல்ல அந்த ஏன்னா மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல இந்த ராசி முக்கியத்துவம். எந்த செஞ்சாலும் பர்ஃபெக்ட் இருக்கணும், கிரியேட்டிவிட்டி வரணுங்கிறது. இந்த ராசிக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. அப்போ ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாநிலத்தை விட்டு வெளியே போனது இந்த ராசி. வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது இந்த ராசியாக இருக்கும். இந்த ராசி தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் அப்படிங்கிற ராசி இந்த ராசியாக இருக்கும். பொதுவாக இந்த ராசி ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம்,
ஃபோனை கரெக்டாக ஃபோன் பண்ண அட்டன் பண்ணணும். ம். ஏன்னா இவங்களுக்கு தகவல் வழியில் பல வாய்ப்புகள் பிறக்கும். ம். அதை தவற விட்டால் தான் பிரச்சனையாகும். ஆஹா. ம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் 3 ஃபோன் ஆனால் எடுக்க மாட்டாங்க. ஃபோனை கையிலே வச்சுக்கோங்க. யார் ஃபோன் பண்ணாலும் முதல்ல எடுங்க. ஏன்னா எப்போ வந்து கதவை தட்டும் தெரியாதுல்ல. அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் போது ஃபோனில் ரெடியாக இருங்க. இவங்களுக்கு இந்த ஃபோன் சம்மந்தப்பட்டதில் கடைசி நேரத்தில் வாய்ப்பு வரும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நாளைக்கு இன்னைக்கு தகவல் வரும். ம். அவசர அவசரமாக ஓடுவாங்க. ஆமாம். அதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டு. ம். ஆனால் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராசிக்காரங்களா இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா விஜே ஆர்ஜே இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் மற்ற ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி அவங்க இல்லைன்னா அடுத்த கால் உங்களுக்கு வரும். ம். நீங்களும் எடுக்கலைன்னா இதாயிடும். முடிஞ்சு போச்சு. வேற ஆளுக்கு போயிடும். ஆமாம். அப்போ இவங்களுக்கு அரசியல் சினிமா எல்லாத்துக்கும் யோகங்கள் பிறக்கிற ராசி. ம். இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தொழில் ரெண்டுமே செட் ஆகும். ஆனால் தொழில் சம்மந்தப்பட்டது தான் எதிர்பார்த்த உள்ளூரில் கிடைக்காம கொஞ்சம் வெளியே கிடைக்கும். ம். அப்போ வெளியூரில் கிடைக்கும். அந்த வெளியூர் சம்மந்தப்பட்ட தொலைதூரமாக இந்த ராசி ஒரு இடத்துல வேலை கிடைக்குன்னா மிகப்பெரிய பாப்புலரான ஸ்கூல் பாப்புலரான காலேஜ் இருக்கான்னு பார்த்துக்கங்க. ம். அந்த இடம் பெஸ்ட் இடம். ம். இவங்க இருக்கிற இடம் எப்படி சூஸ் பண்ணால் நீர்நிலை ஒட்டி இருக்கிற ம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற இல்லை வீட்டு பக்கத்தில் பேங்க் ஸ்டாஃப் அரசு அதிகாரிகள் இருக்கிற இடமா சூஸ் பண்ணால் லாங் டேர்மாக இருக்கலாம். ம். இதெல்லாம் இவங்களுக்கு நீர் பங்கான இடம் நிச்சயமாக அமையக்கூடிய அம்சம் நிச்சயமாக உண்டு. இப்போ இந்த இடம்ல இவங்களோட குணாதிசயம் இவங்க வாழ்வின் ஆதாரமாக இருக்குங்க. ம். இவங்க எங்கே இருந்தாலும் அங்கே நீர் நிலையம் இருக்கும். நீர்நிலையம் இருக்கும். ஓகே. இப்போ கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னா என்ன பரிகாரம் இருக்கு? முதல்ல கடன் சம்மந்தப்பட்ட பரிகாரம் வந்து எதனால் கடன் வருதுன்னா ம். இவங்க இடம் சம்மந்தப்பட்டதை வாங்கினது ஒன்று, ம். இன்னொன்று நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்தது ஒன்று, ம். சொந்த பந்தத்துக்கு கடன் பர்சனல் லோன் போட்டு வாங்கி கொடுத்துரும், ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்து இது நிறைய. எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கடகராசி தான். மற்றவங்களுக்கு சைனை போட்டு தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம். ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு பவர் கொடுத்து நான் இந்த ராசிக்கு கொடுக்காதீங்கம்பேன். இன்னொன்று இந்த சீட்டு நடத்துறதுக்கு யோகம் இல்லாத ராசி. சீட்டு நடத்தக்கூடாது. நிறைய பேர் சீட்டு நடத்த நினைப்பாங்க. சீட்டு இவங்க போட்டு நடத்திட்டு இருப்பாங்க, வாங்கினவங்க இதாயிருவாங்க. அப்போ கொடுத்தவங்க இவங்க தான். ஆமாம். அப்போ இந்த ராசி இது மூலம்தான் கடன் ஆயிடுதுங்க. இப்போ இந்த பெரிய கடன் ஆகுது. இதுக்காக இந்த ராசி கௌரவம் இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணா டக்குன்னு இருக்க இடத்தையோ சொத்தையோ விற்று கட்டிடும். அப்போ எங்கே மட்டும் குழந்தைகளுக்காக தன் மனைவிக்காக மாட்டிக்கும். இப்போ இந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டா நான் சொல்ல போகிற பரிகாரம் நிச்சயமாக கடன்லேருந்து படிப்படியாக மீண்டு வந்துடுவாங்க. இந்த கடனை அடக்கி இந்த வழி பிறக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயமே இந்த ராசி உடம்புல வெள்ளி என்ற ஒரு பொருளை போட்டுக்கொண்டே இருக்கணும். பொதுவாக இந்த ராசிக்கு பாதகமாக சொல்லுவாங்க, சாதகம் அமைய வெள்ளி என்ற பொருள். வெள்ளி பொருள் ஏதோ ஒரு வகையில் ஒட்டி கொண்டே இருந்தால் கடனிலிருந்து மீண்டு வர மோதிரமே போட்டுக்கலாமே. வேலை தானே. வெள்ளி சம்பந்தப்பட்டதை பயன்படுத்திக்கலாம். இது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ராசிக்கு என்னன்னா 11ஆம் அதிபதி பாதகம் வந்து வெள்ளி பயன்படுத்தலாம். அடுத்தது இவங்க முருகர் வழிபாடு படிச்சுக்கலாம். ஜோதி வழிபாடு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் நான் இருக்கின்ற இருப்பிடத்துல நல்ல வீடை நீட்டாக கிளீனாக இருக்கணும். இவங்க இருக்கிற இடத்துல வீடு ரொம்ப அழுக்கா இருக்கக்கூடாத ராசி. இவங்க வீட்டில் சொல்லுவேன் எப்பவுமே இந்த காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இந்த மாதிரி தீர்த்த டப்பாவை அடைக்கக்கூடாத ராசிங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காசி தீர்த்தம் வாங்கி வச்சிருப்பாங்க, 10 வருஷம் முன்னாடி வாங்க அப்படியே இருக்கும். அது அப்படியே மூடி அப்படியே இருக்கும். அப்படி வைக்கக்கூடாது. தண்ணியை அடைத்தால் மனநிலை பாதிக்கும், கடன் பிரச்சனை வரும் இந்த ராசிக்கு. அப்போ தண்ணி வீட்டில் சொட்டு சொட்ட லீக் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் குபேரன் செல்வம் லீக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ வீட்டில் இந்த டாய்லெட் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க, அது லீக் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் சரி பண்ண இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சுக்கோங்க. வீடு தண்ணி லீக் ஆகிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. இதுவே பாதி ப்ராப்ளம் தான். அப்போ செல்வ கடாட்சத்துக்கு இன்னொரு வழிவகைகள் இந்த ராசி ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு, இந்த ராசிக்கு கிருத்திகை வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சஷ்டி கிருத்திகை வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வர மைத்திரேய முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. இந்த நெட்டில் பார்த்தா ஒரு யூடியூப்பில் பார்த்தா நெட்டில் பார்த்தா வருது. இந்த மைத்திரேய முகூர்த்தம் சூஸ் பண்ண ராசி சூப்பர் சார். ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது எல்லாமே. கடகராசிக்கு இப்போ வந்து எவ்வளோ விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. ஆனால் அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. சில விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. பைப்பில் தண்ணி கிண்ணி வருதா ஏதாவது அதெல்லாம் பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ.